நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி விளாத்தி குளத்துல ஒரு +2 படிக்கிற மாணவிக்கு இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திமுக காரங்களை பார்த்து கேள்வி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க எத்தனை ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் தெரியுமா, இதுல அந்த மாணவி அந்த விஷயத்துல சரியா நடவடிக்கை எடுக்காத இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் தெரியுமா, திமுக அரசு எவ்வளவு வேகமா இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து பேசுறாங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, இத மாதிரி சம்பவங்கள்ல நீங்க ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுவீங்க, அது பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்க, நடவடிக்கையும் எடுப்பீங்க. ஆனா வெளியில தெரியாது. இந்த குற்றவாளியை பிடிச்சி நீங்க சுட்டு போட்டா கூட, என்கவுண்டர் பண்ணா கூட வெளியில தெரியாது. வெளியில தெரியணும் அப்படின்னா இந்த திமுக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, கட்சிக்காரன் இருக்கான்ல, இளைஞர் அணியில இருக்கான், அங்க இருக்கான், இங்க இருக்கான்ல, எத்தனை பேர் போக்சோ வழக்குல மாற்றான், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல மாற்றான், அவனை பிடிச்சி ஒரு சரியான நடவடிக்கை, அவனுக்கு ஒரு சரியான தண்டனை, அவனை சுத்தி யாரெல்லாம் குற்றம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனை இந்த திமுக அரசு கொடுத்ததுன்னா, இல்லே இந்த கட்சிக்காரங்களுக்கே, சொந்த கட்சிக்காரங்களுக்கே திமுக இப்படி தண்டனை தராங்க, அப்பனா நாம குற்றம் செஞ்சோம்னா நம்மளையும் வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்னு இந்த குற்றம் செய்யக்கூடிய, போதை போட்டுக்கிட்டு தப்பு செய்யக்கூடியவனுங்களுக்கு பயம் அப்படிங்கிறது வரும். கட்சிக்காரனுக்கே திமுக இந்த நடவடிக்கை எடுக்குது, அவனை பிடிச்சி ஜெயில போட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்குது அப்படின்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம், நம்மளையும் ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு இந்த போதையால குற்றம் செய்யறவனுங்களுக்கு பயம் அப்படிங்கிறது வரும். ஆனா நீங்க உங்க கட்சியில இருக்கவனே தப்பு செய்வான், 2.5 வயசு குழந்தைய துன்புறுத்தல், பாலியல் துன்புறுத்தல் செய்வான், அவனை தண்டிக்க மாட்டீங்க. இல்ல பல கல்லூரி பெண்களை துன்புறுத்தல் செய்வான், அவனை தண்டிக்க மாட்டீங்க. ஆனா மத்த குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் பாருங்க அப்படின்னு நிக்கிறீங்க. நீங்க பழைய கதை அதெல்லாம் பேசுவோம். பட் இன்னைக்கு உங்க கொள்கை பரப்பு செயலாளர், உங்களுடைய பெயிண்டிங் கான்ட்ராக்டர், NTKவில இருந்து வந்த நபர் ராஜீவ் காந்தி மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு. மாணவர் அணி செயலாளரோ தலைவரா இருக்காரு இல்லையா அவரு. சோ அதுக்குள்ள நிறைய அதுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதுவும் சின்ன சின்ன பெண்களுக்கு அவர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு வந்திருக்கு. அவர் மேல இப்ப திமுக என்ன நடவடிக்கை எடுத்துரும் சொல்லுங்க. அதுவும் ஒரு பெண்கள் 2 பெண்கள் கிடையாது, பல பேருக்கு இத மாதிரி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வந்திருக்கு. என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அப்படியே அமைதியா பூட்டி மொழிகி அப்படியே பூசி ஒண்ணும் இல்லாத மாதிரி, ராஜீவ் காந்தி மாதிரி உத்தமர் உண்டா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதியா எலெக்ஷன் வரைக்கும் நீங்க தான் பாதுகாப்பீங்க. ஏன்னா இந்த நேரத்துல இத மாதிரி குற்றத்துல திமுக நிர்வாகி, அதுவும் நீங்க ஸ்டார் மாதிரி வச்சிட்டு இருந்த நிர்வாகி இத மாதிரி மாட்டினார் அப்படின்னா உங்களுக்கு அசிங்கம் அப்படிங்கிறதுனால மூடி மறைப்பீங்க. இப்போ இந்த தூத்துக்குடியில இந்த சம்பவம் நடந்தது இல்ல, இந்த சம்பவம் இப்ப ஒரு வாரமாவே தமிழ்நாட்டுல பாலியல் வன்கொடுமை சம்பவம் நிறைய அதிகமா நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இதுக்கு ஆரம்ப புள்ளி போட்டதே திமுக காரணம் தான். திமுக இளைஞரணியை சேர்ந்த ஒரு விஷயம் இங்க வைரலாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல இவ்வளவு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரிய வந்தது. நான் எந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 2.5 வயசு குழந்தைய, கிருஷ்ணகிரியில ஒரு 2.5 வயசு குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய இளைஞர் அணியை சேர்ந்த பெரிய நாயகம் அப்படிங்கிற நபரை கைது செஞ்சாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? கட்சியை விட்டு அதிகபட்சமா போயிட்டு கட்சியை விட்டு ஒதுக்குனீங்க. 2.5 வயசு குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தவனுக்கு கட்சியை விட்டு ஒதுக்குனா அது பெரிய தண்டனையா? இதுதான் நீங்க திமுக காரனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையா? இத மாதிரி திமுக காரன் ஒவ்வொருத்தன் தப்பு பண்றப்பவும் நீங்க அதை கடந்து போனோம், அவனுக்கு ஏதாவது பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம், அவனுக்கு ஏதாவது பெரிய விஷயமா நடந்துருச்சுன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், கட்சிக்கு அவப்பெயரா போயிடும் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மூடி மறைக்க தான் இங்க குற்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது அதிகமா நடந்துகிட்டே இருக்கு. நீங்க மத்த குற்றங்கள், எல்லா குற்றங்களுக்கும் நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கணும். ஆனா உங்க கட்சியை சேர்ந்த நபர்களே குற்றம் செய்யறாங்கல்ல, அந்த குற்றத்துல உடனடியா நடவடிக்கை எடுத்தீங்க. எவ்வளவு பெரிய அமைச்சர் பதவியில இருந்தாலும் சரி, நாங்க உடனடியா வெளியில தூக்குறோம். அவர் MLA-வா இருந்தாலும் சரி, கவுன்சிலரா இருந்தாலும் சரி, உடனடியா வெளியில தூக்குறோம், அவனுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மற்ற குற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கும் பயம் அப்படிங்கிறது வரும். நீங்க தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களே. அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு மறந்திருக்கவே மாட்டோம், யாரும் தமிழ்நாட்டுல மறந்திருக்கவே மாட்டோம். ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு பொறுக்கி, ஒரு மாணவி மட்டும் கிடையாது, அந்த கல்லூரியில என்ன எத்தனை மாணவியோ அது வெளியில வராம காவல்துறை பாத்துக்குச்சு. வெளியில வந்தா உங்க பேரு உங்க டீட்டெயிலையும் வெளியில விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட மாணவியோட அட்ரஸ், போன் நம்பர், அப்பா பேரெல்லாம் வெளியிட்டு இந்த காவல்துறை அந்த விஷயத்த மூடி மறைச்சது. அதுக்கப்புறம் இந்த மாணவி அதை பத்தி பேசல.
ஆனா இந்த சென்னை சுத்து வட்டார பகுதியில அந்த ஞானசேகரன் எத்தனை வீட்டுல கொள்ளடிச்சிருக்கான், எத்தனை பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்கான், கொள்ளடிக்க போன வீட்டுல அங்க இருக்கக்கூடிய பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துட்டு வர விஷயம் நம்ம படத்துல தான் பார்த்திருப்போம். அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சவன் இந்த ஞானசேகரன். ஆனா அந்த விஷயத்துக்கு இந்த ஞானசேகரனுக்கு இந்த திமுக அரசு முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தது. இன்னும் ஜெயில தானப்பா இருக்கான், என்னப்பா முட்டு கொடுத்தது அப்படின்லாம் கேட்காதீங்க. அந்த டைம்ல கொடுத்த முட்டு, மாசு கொடுத்த முட்டு, இல்ல எம்.கே. ஸ்டாலின் வந்து அவன் நிர்வாகிலாம் கிடையாது, எங்களுடைய அனுதாபின்னு பேசுனது, அந்த முட்டுலாம் இருக்கு. பட் இப்ப கூட அவன் வெளியில வருவதற்கான சான்ஸ் அப்படிங்கிறது இன்னும் நிறையவே இருக்கு. அவன் மேல பல வழக்குகள் போடப்பட்டது இல்ல, நிறைய பாலியல் துன்புறுத்தல் வழக்கு அப்படிங்கிறது அவன் மேல போடப்பட்டது. அதுல சில வழக்குல அவன் ஜாமீன் வாங்கியிருக்கான். இந்த விஷயம் வெளியில யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா வந்து ஐயோ நான் வயசான அம்மா, என்ன பாதுகாக்க ஆளே இல்ல, என் மகன் தான் வந்து என்ன பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல பெட்டிஷன் போட்டு அவனுக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல இன்னும் ஜாமீன் கிடைக்கல. ஆனா இதை ஒட்டி நிறைய வழக்குகள் அவன் மேல பதியப்பட்டது இல்ல, அந்த வழக்குல அவனுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. அதுக்கு இந்த திமுக அரசு என்ன பண்ணுச்சு, எப்படா இவனுக்கு ஜாமீன் கிடைக்கலாம், இவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சவனுக்கு எப்படா ஜாமீன் கிடைக்கலாம் அப்படின்னு வக்கீல் வச்சு போராடிச்சா. இதே உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை அப்படின்னா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தூக்கிட்டு போறீங்க. ஒரு அட்வொகேட்டுக்கு வந்து சீனியர் அட்வொகேட்டா இருக்காருன்னா 40 லட்சம் 30 லட்சம் ஒரு அப்பியருக்கு கொடுத்து இங்க இருந்து சுப்ரீம் கோர்ட் போறீங்க. ஆனா இங்க இவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சவன் ஒரு கேஸ்ல வந்து ஜாமீன் வாங்குறான். அதுக்கு இந்த திமுக அரசு என்ன பண்ணுது, நீங்களே தான் சொம்பு தூக்குறீங்களே, அதுக்கப்புறம் எப்படி நீங்க வந்து இதெல்லாம் தட்டி கேட்க போறீங்க? உங்க நபர் தான் திருவண்ணாமலையில தெய்வ செயல்னு ஒருத்தவன், அவங்க வைஃப் வந்து சென்னை வந்துட்டு டிஜிபி ஆபீஸ் அலையாத இடம் கிடையாது, அவ்வளவு அலைஞ்சாங்க. அவனும் இளைஞரணியில திமுகவுடைய இளைஞரணி தான். அந்த கேஸ் போக்சோ கேஸோ இல்ல பாலியல் துன்புறுத்தல் இது மாதிரி கேஸ்னாவே அது திமுக இளைஞரணி நபருக்கு ஏதோ ஒரு தொடர்பு அப்படிங்கிறது வந்துருது. அந்த தெய்வ செயல் அப்படிங்கிற நபரும் அவங்க ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பெண்களை இதை மாதிரி பண்ணியிருக்கான், அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறதெல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கான், அவன் மேல நடவடிக்கை எடுக்க அப்படின்னு சொல்லி டிஜிபி ஆபீஸ் வரைக்கும் வந்து கதர்னாங்க. பட் இந்த திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு, அவன் மேல நடவடிக்கை எடுத்தா அதுக்கு பின்னாடி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திமுக காரெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவான், அவன் பல விஷயங்களை செஞ்சு வச்சிருப்பான். அந்த நபருக்கு அந்த தெய்வ செயலுக்கு பின்னாடி ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ இருப்பாரு, அவங்க வரைக்கும் நம்ம கைய வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் இவங்க கட்சிக்காரங்க தப்பு செய்யறப்போ இவங்க கட்சி நிர்வாகிகள், நான் மத்த குற்றங்கள்லாம் விட்டுருங்க, கொள்ளடிக்கிறாங்க, அதை பண்றாங்க இதை பண்றாங்க, அதெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்றானுங்க, நிலத்தை மிரட்டி வாங்குறானுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த பாலியல் துன்புறுத்தல், அதுவும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல், பெண்களுக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல் பண்ற இந்த விஷயத்துல கூட இந்த திமுக காரங்க உங்க கட்சிக்காரங்க அப்படின்னு நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அப்புறம் எப்படி தமிழ்நாடு வந்து அப்படியே அமைதி பூங்காவா இருக்கு சொல்லுங்க? இந்த 2.5 வயசு இந்த விஷயத்தை பத்தி கனிமொழி பேசுறாங்களாங்க? ஏதாவது பெண்களுக்கு ஒண்ணு இங்க இருந்து மணிப்பூர்ல ஏதாவது இஷ்யூ நடந்ததுன்னா இங்க பொங்கி கொதிக்கிற இந்த கனிமொழிக்கோ 2-3 அமைச்சர்கள், பெண் அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எம்பி எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து அப்படியே மணிப்பூர்ல என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு பேசக்கூடிய கனிமொழி இந்த 2.5 வயசு குழந்தைக்கு இத மாதிரி அவங்க கட்சி நிர்வாகியால நடந்த இந்த விஷயத்துக்கு என்ன கண்டனம் அப்படிங்கறத தெரிவிச்சாங்க. கட்சிக்காரங்களுக்கு என்ன எச்சரிக்கை கொடுத்தாங்க, இத மாதிரி இனிமே நீங்க ஒரு சம்பவம் திமுக காரன் எவனாவது மாட்டினீங்கன்னா அவன் என்ன ஆவான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு நடவடிக்கை, என்ன ஒரு எச்சரிக்கையை கனிமொழியோ இல்ல அவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்களோ கொடுத்தாங்க சொல்லுங்க? நீங்க இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப சாதாரணமா கடந்து போறீங்க. உங்க திமுக கூட்டம் உங்க குடும்பத்துல எவன் தப்பு செஞ்சாலும் அமைதியா கடந்து போறப்போ மற்ற குற்றவாளிகளுக்கு அது ரொம்ப ஈஸியா போயிடுது. எது செஞ்சாலும் தப்பிச்சுக்கலாம், இப்ப திமுக காரன் செஞ்சா அந்த கேஸ்ல மாட்டினா இப்ப அவன் தப்பிச்சுக்கலையா அப்படிங்கிற எண்ணம் இந்த போதை ஆசாமிகளுக்கும் இந்த குற்றம் செய்யக்கூடிய அந்த பின்னணியில இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வந்துடுறதுனால இத மாதிரி குற்றச்சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதை தடுத்து நிறுத்துங்க. என்னால இன்னும் அந்த 2.5 வயசு குழந்தை அந்த விஷயம் இருக்குல்ல கிருஷ்ணகிரியில நடந்தது, அதை இன்னும் என்னால மறந்து கடந்து போகவே முடியல. ஏன் அப்படின்னா அதுல ஒரே ஒரு நபர் மட்டும் அதை வழக்கா மாத்தணும் அப்படின்னு நினைக்கலன்னா இத மாதிரி ஒரு குழந்தைக்கு நடந்தது, அதனாலதான் அந்த குழந்தை இறந்தது அப்படின்னு கூட இந்த திமுக அரசும் இந்த காவல்துறையும் கண்டுபிடிக்காம அப்படியே அந்த கேஸ அசால்ட்டா விட்டுருக்கோம். அந்த இறந்து போன குழந்தையோட அப்பா வந்து அவங்க மனைவி பிரிஞ்சு இருக்காரு, மனைவி கூட தான் குழந்தை இருக்காங்க. அவரு எனக்கு சந்தேகம் இருக்கு, என்னுடைய குழந்தை இறந்து போனதுல எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் காவல்துறையே இதுக்குள்ள வராங்க. உள்ள வந்து பாக்குறப்பதான் அந்த குழந்தை சாதாரணமா இறந்து போகல, பாலியல் துன்புறுத்தல் பண்ணப்பட்டு அந்த குழந்தை இறந்து போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அதுக்கப்புறம் தான் காவல்துறை கண்டுபிடிக்கிறாங்க. ஒருவேளை அந்த அப்பாவுக்கு அதெல்லாம் தெரியாம போயிடுச்சு, எங்கேயோ ஒய்ஃப் பிரிஞ்சு போனா ஒய்ஃபு கூட குழந்தை இருந்தது, குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு அந்த அப்பா அந்த விஷயத்தை விட்டு இருந்தாரு அப்படின்னா இந்த விஷயத்தையும் இந்த திமுகவும் இந்த காவல்துறையும் ஒண்ணுமே நடக்கல, ஏதாவது உண்மை வெளியில லைட்டா தெரிய வந்தா கூட அங்கேயே பேசி பூசி மொழி இருக்கும். அந்த அப்பா வழக்கு போட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவா மாறினதுனால அதை மறைக்க முடியாம கடைசியா ஒத்துக்கிட்டாங்க திமுக காரன் தான் இப்படி பண்ணா அப்படின்னு. சோ நீங்க
மத்த குற்றச்சம்பவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்றது, இன்ஸ்பெக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்றது, இன்ஸ்பெக்டர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் செய்ய வேண்டியதுதான், அதை செய்யுங்க. ஆனா உங்க கட்சிக்காரன் செய்யக்கூடிய விஷயங்கள், குறிப்பா பெண்களுக்கு எதிராக செய்யக்கூடிய வன்முறைகளுக்கு நடவடிக்கை எடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து எங்க ஆட்சியை குறை சொல்லாதீங்க அப்படின்லாம் பேசுங்க. ஒரு அளவுக்காவது காது கொடுத்து கேட்போம். பட் இப்போ நீங்க சொல்லக்கூடிய எந்த உப்புச்சப்பு இல்லாத காரணங்களையும் கேட்கறதுக்கு நாங்க தயாரா இல்லை. இந்த சம்பவத்துக்கு, இந்த தூத்துக்குடி சம்பவம், இந்த இடத்துக்கு தமிழ்நாடு வந்து நிக்கிறதுக்கு, இவ்வளவு கொடூரமான இடத்துக்கு வந்து நிக்கிறதுக்கு திமுக ஒரு முழு காரணம். திமுக இதை கண்டுக்காம விட்டது மட்டும் கிடையாது, திமுக நபர்களே பலர் இத மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. அவங்களை கண்டிக்க முடியாம தண்டிக்க முடியாத இடத்துல இந்த திமுக அரசு இருக்கு. அதனால குற்றச்சம்பவங்கள் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றேன். மக்களாகிய நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நன்றி.